வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம். இன்றைய நமது இளைஞர்களுக்கு வரலாறு தெரிவது என்பது ரொம்ப அவசியமானது. அதனால தான் ஜீவா ஹிஸ்ட்ரி சேனல் கூட ஆரம்பித்தேன். அதில் உலக நாடுகளினுடைய அரசியல், வளைகுடா நாடுகளின் அரசியல், அமெரிக்க ஏகாதிபத்திய அரசியல், தமிழ்நாட்டினுடைய அரசியல், ரெட்டமலை சீனிவாசன், பெரியார், திராவிடம், அம்பேத்கர், கம்யூனிசம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல அந்த சேனலை கொண்டு போகணும்னு ஆரம்பித்தது காரணமே இளைஞர்களுக்கு வரலாறே தெரியறதில்ல. அவன் இருக்கிற தெரு ஊர் வரலாறு கூட அவனுக்கு தெரியறதில்ல. இப்பேற்பட்ட நிலையில் தான் ரகோத்தமன் சார் அவர்களுடைய ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். அந்த வீடியோ நீங்கள் கூட சமூக வலைதளங்களில் மாறி மாறி வர்றதை பகிரப்படுவதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ரகோத்தமன் சார் எனக்கு நல்ல நண்பர்னு சொல்லக்கூடாது, நான் அவர் வயதுக்கு நான் நண்பர்னு சொல்ல முடியாது. என்னுடைய விவாதங்களில் தொடர்ச்சியாக நான் விவாதத்துறைக்கு, நான் இந்த ஊடகத்துறைக்கு வந்ததுலேருந்தே என்னுடைய ஜிடிவி, இமயம் டிவி, நியூஸ் 18 தமிழ்நாடு, அவர் லிபர்ட்டியில் எடிட்டராக இருந்தது, இது எல்லா நிகழ்ச்சியிலையும் அவர் கலந்துக்கிட்டவர். எம்மளை ரொம்ப பாசம் உடையவர். ஜீவான்னு இங்கே வளசரா பக்கத்தில் தான் வீடு இருந்தது. இறந்துட்டார், கொரோனா காலத்தில் தான் இறந்தார். ரொம்ப நல்ல மனிதர் அவர். நம்ம தமிழர் ஒருவர் ஒரு உயர் பொறுப்பில் இருந்தவர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு விசாரணையில் பல்வேறு விஷயங்களை நிறைய வெளியே கொண்டு வந்தவர். அவருடைய புத்தகம்லாம் ரொம்ப முக்கியமானது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ரகோத்தமன் சார் ஒரு செய்தி சொல்லியிருக்கார். எந்த ரகோத்தமன் சார்? வட இந்திய அதிகாரிகளுடன் பணியாற்றியவர், இந்திரா காந்திக்கு மிக நெருக்கமாக இருந்தவர், ஒரு டெல்லி லாபிக்குள் இருந்தவர். அவர் தமிழராக, குடியாத்தங்காரன் நினைக்கிறேன், குடியாத்தம் பகுதி தான் ஊர் நினைக்கிறேன். ஆனாலும் அவர் ஒன்றும் திராவிட கட்சியை சேர்ந்தவர் கிடையாது, திராவிடியன் பார்ட்டியை சேர்ந்தவர் கிடையாது, அண்ணா பெரியார் கலைஞர் வழி வந்த அந்த கட்சியினுடைய உறுப்பினர் கிடையாது. அதை நான் முதலே சொல்லிடுறேன். அப்பேற்பட்ட ரகோத்தமன் சார் இன்னைக்கு ஒரு செய்தியை அவர் சொன்னது அது திருப்பி வைரல் ஆகுது. இளைஞர்களே தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, அறிஞர் அண்ணா 1969 மரணித்த போது வட இந்திய அதிகாரிகள், வட இந்தியாவில் உள்ள பார்ப்பனர்கள், பிராமணர்கள்லாம் அன்னைக்கு ட்ரீட் வச்சு, விருந்து வச்சு கொண்டாடி இருக்காங்க. ஸ்வீட் கொண்டாடு, அண்ணா இறந்துட்டானா, அண்ணாதுரை செத்துட்டானா, அண்ணாதுரை மர்கையா அப்படின்னு சொல்லி ஆடி பாடியிருக்காங்களாம். ரகோத்தமன் சார் பார்த்துட்டு, சார் எங்க சிஎம் இறந்திருக்காரு, எங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அறிஞர் அண்ணா இறந்திருக்காரு, இதுல நீங்க கொண்டாடுறதுக்கு என்ன சார் இருக்கு? ஏன் வட இந்திய பிராமின்ஸ் இப்படி இருக்கீங்க, இவ்வளவு வன்மமா இருக்கீங்க அப்படின்னு சொன்னப்ப, சார் அவங்களாம் அப்படிதான், நீ சவுத்துல இருந்து வந்திருக்க, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ. அதாவது வட இந்திய அதிகாரிகள் எந்த அளவுக்கு தென்னிந்திய அதிகாரிகள் மீது தாக்கத்தை செயல்படுத்தியிருக்காங்க, ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவருடைய இது முக்கியமானது. நம்ம தலைவர்கள் அண்ணா, பெரியார், கலைஞர் இவங்களுடைய இறப்பு, இவங்க ஏதாவது சரியும் போது வட இந்தியா ஏன் கொண்டாடுதுன்னு தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த ரகோத்தமன் அவர்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவர் அதை பேசுற அந்த விஷயம் அவ்வளவு இதா அவர் சொல்றாரு. இந்த மாதிரி அவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு. இது ஏன் நடக்குது? அண்ணா இறந்த உடனே அவங்க கொண்டாடுறாங்க, பெரியார் இறந்த போது கொண்டாடுறாங்க, கலைஞர் இங்க முதலமைச்சர் ஆன உடனே அங்க டெல்லியில கேள்வி கேட்கறாங்க ஆபீஸ் எல்லாம். அவர் கொஞ்சம் விவகாரமான ஆளாச்சு. யாரு? கலைஞர் கொஞ்சம் விவகாரமான ஆளாச்சு. ஏன்னா 69 கலைஞர் முதலமைச்சர், வயது 45 என்னமோ, குறைவான வயது தான். ஆனா அதுக்கு முன்னாடி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கலைஞர் டெல்லிக்கு யார் என்று தன்னை காட்டி இருக்கிறார். டெல்லியில அவர் யாருங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓ அவரா அப்படின்னு பதறி இருக்கிறாங்க, அந்த கலைஞரா அப்படின்னு அவங்க பதறி இருக்கிறாங்க. இந்திய எதிர்ப்பு பேசினவங்களாச்சே, இவங்க மாநிலத்துக்கு என்று தனியா திட்டக்குழு கேட்பாங்களே, இதெல்லாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க எழுப்பிய முழக்கங்கள். கள்ளக்குடி எதிர்ப்பு, கள்ளக்குடிங்கிற பேரை மாத்து, டால்மியாங்கிற பேரை மாத்திட்டு எங்க பேரை வை, தமிழ் பேரை வை, எங்க தமிழ்நாட்டை அந்த ஆந்திராவோட சேர்க்காத, தட்சிண பிரதேசம் சேர்க்காத, வடக்கல்லை போராட்டம், தெற்கல்லை போராட்டம், எல்லாத்துலேயும் இந்த அண்ணா, கலைஞர், திமுகங்கிறது பேசினது. 57 15 சட்டமன்ற உறுப்பினர், 1962 50 சட்டமன்ற உறுப்பினர் ஆன உடனே தேசிய ஒருமைப்பாடு பாதுகாப்பு சட்டம்னு கொண்டு வந்துட்டாங்க, பிரிவினைவாத தடை சட்டம்னு. ஏன்னா திராவிட நாடு கேட்கிற திமுகவை அழிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் அது 1962. ஏன்னா 50 எம்எல்ஏ எதிர்பார்க்கவே இல்லை நேரு. என்னப்பா 57 வெறும் 15 பேர் இருந்தாங்க, 62 கூண்டோட அழிச்சிடலான்னு பார்த்தா 50 எம்எல்ஏ நிற்கிறாங்கிறப்ப ஒரு சட்டத்தை போடுறாங்க. என்ன கொள்கை? திராவிட நாடு பேசுனா அதை தடை செய்யணும், பிரிவினைவாத தடை சட்டம்னு கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் திராவிட நாடெல்லாம் அவங்க கைவிட்டுட்டு, ஆனால் மாநில சுயாட்சிக்கான தேவை இருக்குங்கிற மாதிரிலாம் அவங்க விளக்கம் தர்றாங்க. எண்ணி துணிக கரிமங்கிறதுல அண்ணா அது குறித்து விளக்கம் வெளியிருப்பார். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த வட இந்தியா, இந்த டெல்லி லாபி, இதை தொடர்ந்து கேள்வி கேட்கின்ற அமைப்பு தமிழ்நாடு, திராவிடம், அண்ணா, பெரியார், கலைஞர், இந்த கான்செப்ட். நீங்க கட்சி ரீதியா இவர்கள் மீது விமர்சனம், எதிர்ப்பு, தோக்குறது, ஜெயிக்கிறதுலாம் செகண்டரி. கொள்கை ரீதியா டெல்லிங்கிற ஒரு அமைப்பை அசைச்சு பார்க்கறது இருக்குல்ல, அதை செஞ்சவர் அண்ணா, அதுக்கான விதை போட்டவர் அண்ணா.
அதனுடைய தொடர்ச்சியா கலைஞர் கேட்டார். அதனாலதான் கண்ணா கலைஞருங்கிற பேரு டெல்லி லாபி வந்து அலறாங்க. பெரியாரு மரள வச்சாரு, நேருவையே அலற விட்டாரு, வட இந்தியாவே மிரண்டுச்சு. அவங்களுடைய தொடர்ச்சியா பவர் பாலிடிக்ஸ்ல இருந்துகிட்டு அவங்களை அலற விட்டது அண்ணா தான். அதனாலதான் இன்னும் திராவிடம், தமிழ்நாடு இந்த மாதிரி பேரை கேட்டாலே அவன் டென்ஷன் ஆகுறான். இங்க இன்னும் இருக்காங்களடா தமிழ்நாட்டுல, இன்னும் இந்த திராவிட கட்சிகள் இருக்குடா, இவன் தாண்டா இடஒதுக்கீடு கேட்கறான், இவன் தாண்டா வன்னியர் படிக்கணும், பறையர் படிக்கணும், தேவர் படிக்கணும், எல்லாரையும் படிக்க வைக்கிறான், எல்லாருக்கும் இடஒதுக்கீடு தர்றான், எல்லாரையும் உயர் பொறுப்புல கொண்டு வரான், தலித்துக்கு சட்டம் ஒழுங்கு டிஜிபி 89 கொண்டு வர்றாங்க, 72 ஒரு தலித்தை நீதிபதி ஆக்குறாங்க. நம்ம எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்க வச்சுட்டு பிராமின்ஸ் மட்டும்தான் படிப்பு வரும்னு நம்ப வச்சுக்கிட்டு இருக்கோம் வட இந்தியாவில். நீ ஆடு மாடு மேய், நீ விவசாயம் பாரு, நீ செருப்பு தைக்கிற தொழில், நீ துப்புரவு தொழில்னு கரெக்டா வர்ணாசிரமத்தை நமக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப வரையும் அங்க பிராமின்ஸை தவிர பேக்வர்டு கிளாஸ்லாம் பெரிய பணக்காரர்களாகவோ, தொழில் அதிபர்களாகவோ, மருத்துவர்களாகவோ, புகழ்பெற்றவர்களோ இருக்குது ரொம்ப 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 குறைவு. தப்பி தவறி ஒரு யாதவோ ஒரு குர்மியோ பேர் வரும். மற்ற எல்லாம் சர்மா, பாண்டே, முகர்ஜி, பிராமின் தான் வரும். மேற்கு வங்கம் உட்பட. மம்தா பானர்ஜி யாரு? பிராமின் தானே. பிரணாப் முகர்ஜி யாரு? பிராமின் தானே. ஏன் உங்களுக்கு புத்ததேவ பட்டாச்சாரியால இருந்து அங்க உள்ள கம்யூனிஸ்ட் லீடர் இருந்து யாரை பேட்டாலும் பேருக்கு பின்னாடி ஆச்சாரியா, நம்பூதிரி பாட், முகர்ஜி, சர், சென், சாட், ராய் இப்படி ஏதாவது முடிஞ்சுட்டே இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்க தேசிய கட்சி, மாநில கட்சி, வட்டார கட்சின்னு யாரு பேருக்கு பின்னாடி அந்த வால் இருக்காது. தேடி கண்டுபிடிச்சு யாராவது ஒரு லோக்கல் லீடரை கண்டுபிடிச்சு இவருக்கு பேருக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஜாதி இருக்குன்னு சங்கிகள் வந்து கமெண்ட்ல போடலாம். ஆனா தமிழ்நாடு தான் அப்படி இருக்கு. இது எல்லாமே டெல்லிக்கு எரிச்சல். இங்க சாதி உணர்வை தூண்டிவிட முடியாது, பேருக்கு பின்னாடி சாதியை போட முடியாது. பிராமின் தான் உயர்ந்தவன்னு சொன்னா ஆளா எந்திரிச்சு நிப்பானுங்க தமிழ்நாட்டுல. இங்க பேக்வர்டு கிளாஸ் எல்லாருமே நீதிபதியா இருக்கிறாங்க, துணைவேந்தரா இருக்கிறாங்க, முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க. ரத்னவேல் பாண்டியன் ஒருத்தர் வந்து மண்டல் கமிஷன் வழக்கில் அவர் நீதிபதியா இருந்ததுனால பேக்வர்டு கிளாஸ்ல ரிசர்வேஷன்ல நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு பேக்வர்டு கிளாஸ் ரிசர்வேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வர்றதுக்கு ரத்னவேல் பாண்டியன்கிற ஒரு பேக்வர்டு கிளாஸ் தான் காரணம். பேக்வர்டு கிளாஸ் ஒருத்தர் நீதிபதியில ஒருத்தரா போனதுனால தான் பேக்வர்டு கிளாஸ் ரிசர்வேஷனை பத்தி இன்னைக்கு இவ்வளவு விவாதம் வந்திருக்கு, கொஞ்சமாவது சாத்தியமாயிருக்கு. அந்த ரத்னவேல் பாண்டியன் யாரு? ஒரு டிஎன்டி சமுதாயம், குற்ற பழங்குடியினர் என்று வெள்ளக்காரனால சொன்ன ஒரு சமுதாயம். அந்த டிஎன்டி சமுதாயத்திலிருந்து போனதுனாலதான் அவர் ஒரு நான் பிராமின் கான்சியஸோட அதை கொண்டு வர முடிந்தது. இது எல்லாமே தமிழ்நாட்டில இருந்து தான் தொடங்கும் பாருங்க. பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு, தலித்துகளுக்கான அதிகாரம் அளித்தல், தலித்துகள் ரொம்ப படிச்சிருக்கிறது, தலித்துகளுக்கு உயர் பொறுப்பு கொடுக்கிறது, இது எல்லாத்துக்கும் இந்த திராவிட மண், இந்த பெரியார் மண், இரட்டமலை சீனிவாசன், அயோத்திதாசர் எல்லாமே ஆன்டி பிராமின் பாலிடிக்ஸா இருக்கட்டும், ப்ரோ தலித் பாலிடிக்ஸா இருக்கட்டும், பேக்வர்டு கிளாஸ் ரிசர்வேஷனா இருக்கட்டும், மொழி உணர்வா இருக்கட்டும், வங்க மொழி உணர்வு எப்படியோ அதே மாதிரி தமிழ் மொழி உணர்வு, தமிழ் எங்க தமிழ் இருக்கும்போது இந்தி எதற்குன்னு கேட்பதா இருக்கட்டும், இங்கிலீஷ் வேணுங்கிற அறிவு இருக்கட்டும், இங்கிலீஷ் எங்களுக்கு வேணும், இந்தி வேணாம் ஆனா இங்கிலீஷ் வேணும், இருமொழி கொள்கை வேணுங்கிற அந்த அறிவோட அதை ஏற்றுக்கொண்ட பக்குவமா இருக்கட்டும், இது எதுவுமே இந்தியாவில் வேற மாநிலம் செஞ்சதே கிடையாது. தமிழ்நாடு தான் இருமொழி கொள்கையா இருந்தாலும், சோசியல் ஜஸ்டிஸா இருந்தாலும், பேக்வர்டு கிளாஸ் ரிசர்வேஷனா இருந்தாலும் எல்லாத்துக்கும் முன்னோடி. பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த நீதி கட்சியா இருக்கட்டும், எல்லாமே. அப்ப டெல்லி வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும், ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுறவங்க மட்டும், குறிப்பிட்ட பிராந்தியத்தை பேசுறவங்க மட்டும்தான் இந்தியான்னு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. வட இந்தியா, இந்தி பேசுறவங்க, பிராமின்ஸ், இந்துத்துவா, இந்த கான்செப்டுக்குள்ளேயே இந்தியாவை கொண்டு போலான்னு நினைச்ச டெல்லிக்கு அறிஞர் அண்ணான்னு ஒருத்தர் வந்து இன்க்ளூசிவ் குரோத்துங்கிறாரு, எல்லா மாநிலத்துக்கும் சம பகிர்வுங்கிறாரு, எல்லா மொழி பேசுறவனுக்கும் உரிமை வேணுங்கிறாரு, இந்திய எங்ககிட்ட திணிக்காதங்கிறாரு. இன்னைக்கு மேற்கு வங்காள பேசுது, மகாராஷ்டிரா பேசுது, சிவசேனா பேசுது இந்திய எதிர்ப்பு, கர்நாடகா காங்கிரஸ் சேர்ந்த சித்தராமையா பேசுறாங்க, இன்னைக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தொகுதி மறு சீரமைப்பு, எங்களை ஏமாத்த பாக்குறியா? தென்னிந்தியாவிலிருந்து குரல் வருது. யாரு தொடக்கி வைக்கிறா? தமிழ்நாடு முதலமைச்சர். அப்ப எல்லாத்துக்கும் இவனுங்க தாண்டா காரணம். நம்ம யாரையெல்லாம் படிக்க விடான்னு சொன்னோமோ அவங்க எல்லாரையும் படிக்கணுங்கிற குரல் பேசி, அந்த அரசியல் பேசி, அதுக்கு போராடி கம்யூனல் ஜீவா கொண்டு வந்து இன்னைக்கு ரிசர்வேஷன்ல எல்லா மாநிலத்தில் உள்ள பேக்வர்டு கிளாஸையும் இன்னைக்கு படிக்க வச்சுட்டாங்க. ஷெட்யூல் காஸ்ட் உரிமை, அதிகாரம். இன்னைக்கு பாபு ஜெகஜீவன் ராம வந்து நாம வந்து கோவிலுக்கு வெளியே நிப்பாட்டி அவர் இருந்த இடத்த கழுவி விட்டா பாபு ஜெகஜீவன் ராமுக்கு நாங்க செலவு போங்கிறதுல இருந்து, அம்பேத்கருக்கு வந்து பல்கலைக்கழகம் உருவாக்குறதுல இருந்து எல்லா இதுலயும் சாதி ஒழிப்புல இங்க முதன்மையா இருக்கிறாங்க. அப்ப என்னடா இந்த தமிழ்நாடுன்னு கேட்டா திராவிட கட்சிகள் இங்க வந்துச்சு. மற்ற எல்லா மாநிலத்திலையும் காங்கிரஸ் ஆண்டுச்சு, ஸ்தாபன காங்கிரஸ் ஆண்டுச்சு, ஜனசங்க ஆட்சி இருந்துச்சு. அப்ப தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிடம் இருந்தது. பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர் இடஒதுக்கீடு, பழங்குடியினர் முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றம், இப்படி எல்லாவற்றிலையும் இருக்குங்கிறனாலதான் அறிஞர் அண்ணா செத்த செய்தியை கேட்டு அந்த வட இந்திய லாபி, வட இந்திய அதிகாரிகள், வட இந்திய பிராமணர்கள் கொண்டாடி இருக்கான். அண்ணா செத்துட்டான்டா,
சமூக நீதி பேசின அண்ணா செத்துட்டான்டா, மொழி வழி உரிமை பேசின அண்ணா செத்துட்டான், இந்திய எடுத்து அண்ணா சாகட்டும் அப்படின்னு வன்மத்தை கக்கியிருக்கிறாங்க. இதை பெரியாரிஸ்ட் சொல்லல, திமுக சொல்லல, தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் தேசியவாதிகள் சொல்லல. யார் சொல்லியிருக்கானா, திராவிட இயக்க பாரம்பரிய கட்சி எதையும் சாராமல் ஒரு அதிகார ஒரு பியூரோக்ராட்டா இருந்த குடியாத்தத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி, அவர் வட இந்தியாவோட ரொம்ப நெருக்கமானவர், இந்திரா காந்தியோட ரொம்ப நெருக்கமானவர், அப்பேற்பட்ட ஒருத்தர் சொல்லியிருக்கார். அவர் திமுகவுடைய பொறுப்புல இல்லை, தீக்கால பொறுப்புல இல்லை, எதுவும் பெரியாரிஸ்ட் குறித்து ஆய்வு செஞ்சு புத்தகம் எழுதல, ராஜீவ்காந்தி கொலை குறித்து தான் அவர் புத்தகம் எழுதினார். அப்பேற்பட்ட ரகோத்தமன் போன்றவர்கள் எந்த அளவுக்கு அறிஞர் அண்ணா மீது, தந்தை பெரியார் மீது, திராவிட இயக்கத்தின் மீது இவர்கள் வன்மத்துடன் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இதை ஏன் நான் இன்னைக்கு திருப்பி உங்கள்கிட்ட இவ்வளவு தூரம் உட்காந்து பேசுறேன்னா, இங்கு எப்படியாவது இந்த திராவிட கட்டுமானம் அழிந்து விடாதா அப்படிங்கிறதுக்கு அதிகாரிகளை வைத்து அவங்க நிறைய முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. எப்படியாவது எம்ஜிஆர், அன்பழகன், நாவலர் 3 பேரையும் பிரிச்சிடணும்னு 1970 பிளான் பண்ணாங்க. ரிக்ஷாக்காரன்ல எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா பட்டம்லாம் கொடுத்து பார்த்தாங்க. அன்பழகன், நாவலர், ஏன்னா இவங்க 3 பேரும் திமுகல கலைஞருக்கு பிறகு பவர்ஃபுல்லா இருக்கிறாங்கன்னு அந்த முயற்சியை அவங்க எடுத்து பார்த்தாங்க. எம்ஜிஆர் நாங்க மாநில சுயாட்சிக்காக ராணுவத்தையே சந்திப்பேன்லாம் அப்பதான் பேசினார். இருந்தாலும் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வருமான வரி அப்படி இப்படின்னு போட்டு இந்த மோகன் குமாரமங்கலம் இவங்களையெல்லாம் வச்சு நாங்கள் எம்ஜிஆரை ட்ரை பண்ணோன்னு நான் சொல்லலை. ஜூனியர் விகடன் இதழில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒரு அதிகாரி பதிவு செஞ்சிருக்கிறார். ஜூனியர் விகடன் இதழில் எம்ஜிஆரை காங்கிரஸ், டெல்லி இந்திரா காந்தி தமிழ்நாட்டில் திராவிட கட்சி அழியணும், திமுக அழியணுங்கிறதுக்காண்டி எம்ஜிஆரை கலைஞரிடமிருந்து பிரிப்பதற்காக நாங்கள் முயற்சி செய்து அவரை கூட்டி வந்தோம்னு எழுதியிருப்பவர் அன்றைய 93, 94 காலகட்டங்களில் ஜூவியில ஒரு அதிகாரி இது பதிவு செஞ்சாரு. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வந்துச்சு, எதுவுமே அதுக்கு பதில் வரலையே. அப்ப இந்த முயற்சியை டெல்லி செய்து கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டில் மாநில கட்சிகளை உடைக்கணும். இப்ப மம்தா பானர்ஜியை உடைப்பது என்பது அவங்களுக்கு வெறுமனே பவர் பாலிட்டிக்ஸ் இஷ்யூ தான். ஆனா திராவிட கட்சியை உடைப்பது என்பது அவங்களுக்கு ஐடியாலஜிக்கல் இஷ்யூவாகவும் டெல்லிக்கு இருக்கு. அதனாலதான் அந்த பேருக்கு பெரியார் ஐயோ அண்ணா, ஐயோ கலைஞர், திராவிடன் கேட்டா அவன் பல்ல கடிச்சிட்டு வெறி ஆகுறாங்க டெல்லி லாபி, வட இந்திய லாபி. ஸோ இது இங்க இந்திரா காந்தி காலத்துல தொடங்குனது, எம்ஜிஆர் காலத்துல தொடங்குனது. எப்படியாவது திராவிடத்திலிருந்து ஒரு செங்கலை உருவிடணும். ஆனா எம்ஜிஆர்ங்கிற செங்கலை திராவிட கட்சியிலிருந்து பிரிச்சுட்டு திராவிடத்தை ஒழிக்க முடியல. எம்ஜிஆர் அண்ணா திமுகன்னு ஆரம்பிச்சு அவர் இன்னொரு திராவிட கட்சியா தான் செயல்பட்டாரு. அவருடைய வளர்ச்சிங்கிறது இங்க ஸ்தாபன காங்கிரஸ், ஜனசங்கம் அப்படின்னு எல்லா தேசிய கட்சி, இந்துத்துவா கட்சிகளை காலி பண்ணிட்டு தமிழ்நாடுனாலே திமுக இல்லாட்டி அதிமுகன்னு ஆக்கிருச்சு. காங்கிரஸை இல்லாம ஆக்கிருச்சு. தேசியத்தையே இல்லாம ஆக்கிட்டாரு 67. தேசிய கட்சியை தோக்கடிச்சாரு அண்ணா. 71 எம்ஜிஆர் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் 72 அது இல்லாமலே ஆயிடுச்சு. இப்ப வரையும் போராடுது தேசிய கட்சி, இங்க எப்படியாவது வந்துடலாமான்னு. ஒன்று தேசிய கட்சியே வர முடியலைங்கிறப்ப இந்துத்துவ கட்சி பாஜக எப்படி வர முடியும்? அப்ப இப்ப நான் இதை ஏன் சொல்றேன்னா, இந்த வன்மத்தை புரிஞ்சுக்கோங்கிறேன். எப்படியாவது திராவிடத்தை அழிக்க முடியாதா அப்படிங்கிறதுக்காகத்தான் அது எப்படியாவது உள்ள ஆட்களை இறக்கி விட்டுக்கிட்டே இருக்கும். அது டைரக்டா பார்ப்பனரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் பிராமின்ஸையே திராவிட இயக்கத்துக்கு எதிராக உருவாக்கி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் பலரை அவங்க உருவாக்கி அனுப்புறது. குறிப்பா தமிழ்நாட்டில் ஐடியாலஜி, பாஜகவினுடைய ஐடியாலஜி பேசி இங்க யாரும் ஒன்றும் வர முடியாது. பெரியாரை திட்டினா ஓட மாட்டேங்குது ஹெச்ராஜா. அதனாலதான் பெரியாரை திட்டாத ஒரு நான் பிராமின்லேருந்து கொண்டு வரணும்னு அவங்களே அண்ணாமலை, எல்முருகன் ட்ரை பண்றாங்க, தமிழிசைன்னு. இது போக சினிமா நடிகர் கூட்டத்தை வச்சு இந்த திராவிட கட்சியை அழிச்சிட முடியுமா? ஏன்னா அவன் ஜாதி வெறி மத வெறிக்கு பலியாக மாட்டான் தமிழன். ஆனா சினிமாவில் ரொம்ப இதா இருக்கிறான். சினிமாக்காரன் நாட்டை ஆளணும், சினிமாவுக்கு ஃப்ளெக்ஸ் வைக்கிறது, பால் ஊத்துறதுன்னு இப்படி இருக்கிறான். ஸோ அதனால சினிமால இருந்து ஏதாவது செட்டப் பண்ணி பண்ண முடியுமாங்கிற முயற்சியும் அவங்க தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் விஜய் போன்றவர்கள் பாஜகவை விமர்சிக்க மாட்டாங்க, பாஜகவின் இந்துத்துவாவை விமர்சிக்க மாட்டாங்க. இந்துத்துவாவை எதிர்த்து பேசுற திராவிட கட்சியில மட்டும் விமர்சனம் பண்ணி இந்த அப்பாவி இளைஞர்கள், ஜென்சி கிறிஸ்ட, திமுக மட்டும்தான், திராவிடம் மட்டும்தான் கெட்டது, இவங்க தான் மோசமானவங்கன்னு உங்களுக்கு ஆதிக்கம் செல்கின்ற டெல்லியை பற்றியோ பாஜக பற்றியோ வாய் திறக்காம இங்க திராவிட இயக்கத்தின் மீது ஒரு வெறுப்பு அரசியலை உருவாக்குறாங்க. பாஜகவோ இன்னொரு கட்சி தான் நார்மலைஸ் பண்றாங்க. பாஜகவை தமிழ்நாட்டில் எல்லாரும் மதவாத கட்சின்னு பதட்டத்தோட பாக்குறாங்க. ஆனா விஜய் கட்சி அது ஒரு கட்சி தானே, அது ஒரு மேட்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை நார்மலைஸ் பண்றாங்க. அதனுடைய இந்துத்துவம், மதவெறி, கிறிஸ்தவ வெறுப்பு, முஸ்லீம் வெறுப்பு, தமிழ் வெறுப்பு, மாநிலங்களுக்கு மீது அளிக்கின்ற அந்த ஏகாதிபத்திய தன்மை, இதையெல்லாம் நார்மலைஸ் பண்றாங்க. பாஜகவினுடைய செயல்பாடை நார்மலைஸ் பண்றதுக்கு தான் விஜய் வர்றாரு. அது கிறிஸ்டின்கிற போர்வையில் வர்றாரு. எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கணும். டெல்லி வடக்கினுடைய திட்டம்ங்கிறது அதுதான். நேரடியாக அங்கே வர முடியாது தமிழ்நாட்டில். ஆகையால்
ஒரு நான் பிராமின், ஒரு கிறிஸ்தவர், ஒரு பிற்படுத்தப்பட்டவரான விஜயை கொண்டு வந்தே அதை அழிக்கிறதுக்கான வேலையை அவங்க ஈடுபடுவாங்க. இதெல்லாம் முந்தைய உதாரணங்கள் இருந்து சொல்றேன். எம்ஜிஆர் காலத்துல இருந்து நடந்திருக்கு. நீங்க ரகோத்தமன், அண்ணா காலத்துல ரகோத்தமன் என்ன சொல்றாரு கேளுங்க. எம்ஜிஆர் காலத்துல அதிகாரிகள் என்ன திட்டமிட்டாங்கன்னு பாருங்க. பெரியார் காலத்துல அண்ணா பிரிஞ்ச உடனே கல்கி கிருஷ்ணமூர்த்தி சொன்னாரு, ஐயோ நல்ல காரியம் பண்ணிட்டீங்க, இந்த ஈவேராட்ட இருந்து பிரிஞ்சுட்டீங்க, இனிமே பிராமண துவேஷம் பேசாம நீங்களாவது ஒழுங்கா இருங்கன்னு அண்ணாவுக்கு லெட்டர் எழுதுறாரு. யாரு? கல்கி கிருஷ்ணமூர்த்தி. ஆனா அண்ணா பெரியார்ட்ட இருந்து முரண்பட்டாலும் திமுகங்கிறது இன்னொரு திராவிட கட்சி தான், பெரியார் கொள்கையை பரப்புற கட்சியா தான் இருப்போம்னு சொல்லிட்டாங்க. சோ திராவிடத்தை அழிக்க நினைச்ச கல்கி கிருஷ்ணமூர்த்தியினுடைய திட்டம் நிறைவேறல. சரி, எம்ஜிஆர் வந்தவொடனே திராவிடம் அழிஞ்சுன்னு பார்த்தாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா தேசிய கட்சியில தான் இல்லாம ஆக்கிட்டு திமுக ரெண்டும் இங்க வளர்ந்து நின்றுச்சு. அதுவும் நடக்கல. ஸோ அந்த நடிகர்களை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள விட்டு எப்படியாவது இன்றைக்கு உள்ள வரலாறு தெரியாத, அரசியல் தெரியாத தமிழ் இளைஞர்களை, பிற்படுத்தப்பட்டவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை திராவிடத்துக்கு எதிராக பேச வைக்கலாங்கிற திட்டம் தான் அது. இப்போ நான் சொன்னதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே வீடியோவாகவும், ஆடியோவாகவும், எழுத்துக்களாகவும், புத்தகங்களாகவும், ஆதாரங்களாகவும் இருக்கு. நான் உட்காந்து தனியா பேசலை. அதனுடைய சின்ன துளி தான் ரகோத்தமன் சார் பேசினது. தயவு செய்து இந்த அரசியலை இளைஞர்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க திமுக, அதிமுக கட்சிகளை விடுங்க. டெல்லி, வடவர் ஆதிக்கம், ஆரிய பண்பாடு, பெரியார், அண்ணா, கலைஞர், இந்த போராட்டம் 69% என்ன, ஜெயலலிதாமியார் என்ன பண்ணாங்க, திராவிட கழக தலைவர் ஆசிரியர் அப்ப என்ன பண்ணாரு, ஈழ பிரச்சனைனா என்ன, ஒவ்வொன்றையும் டெல்லி எப்படி அணுகுச்சு, மற்ற மாநிலங்களை எப்படி பார்க்குது, தமிழனை எப்படி பார்க்குது, தமிழ்நாட்டை எப்படி அணுகுது, அதை எப்படியெல்லாம் திராவிட கட்சிகள் முறியடிச்சிருக்கு, எதிர்கொண்டிருக்கு, அதுக்கு பலியாயிருக்கு, விளையாகிருக்கு, எல்லா வரலாறையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்க யாரை வேணாலும் ஆதரிங்க. ஆனா அடிப்படையான தமிழர், தமிழ்நாடு, திராவிடம், சமூக நீதி, இந்த அரசியலை புரிஞ்சுக்கோங்க. இந்த தத்துவத்தை அழிக்க டெல்லி அண்ணா காலத்திலிருந்து முயற்சிக்குது, பெரியார் காலத்திலிருந்து முயற்சிக்குதுங்கிற அந்த உண்மையை நீங்க இந்த இளைஞர்கள் தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காண்டி தான் இந்த விழிப்புணர்வு காணொலி. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.